எங்கும் வாழும் ஆத்மீக நண்பர்களுக்கு மார்கழி மாதத்தின் வைகறை வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. திருப்பாவையின் 3ஆம் பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றே நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலோடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரம்பாவாய். 2ஆம் பாசுரத்தில் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர்களை பையத் துயின்ற பரமனடி தொழ அழைத்தவர்கள் இப்போது ஓங்கி உலகளந்த உத்தமன் புகழ் பாடத் தொடங்கினார்கள். வாமனன் அவதாரம் எடுத்து திருமாலின் சீரினை எடுத்த எடுப்பிலேயே ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று பாடுகிறார்கள். தன் வடிவை பிறர் நலனுக்காக குறுக்கி தேவர்களையும் சான்றாண்மை கொண்ட மனிதர்களையும் வாழ்வித்த திறத்தால் நெடுமாலாய் நின்ற திருமால் உத்தமனாகின்றான். இறைவனின் கல்யாண குணங்களை புகழ்ந்து பாடி பகவத் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டே நீராடி பாவையர்கள் நோன்பு நோற்றதால் நாட்டிற்கு என்னவெல்லாம் நன்மை கிடைத்தது தெரியுமா? நாட்டிற்கு எந்த தீங்கும் ஏற்படாதபடி வானம் மும்மாறி பொழிந்தது. மும்மாறி என்றால் ஒவ்வொரு மாதமும் 9 நாள் வெயிலும் 1 நாள் மழையுமாக மாறி மாறி மாதந்தோறும் மழை பெய்வது. இதனால் நெற்பயிர்கள் நீண்டு செழித்து வளர்ந்தன. வயல்களின் வரப்புகளில் குவளை மலர்கள் பூத்து குலுங்கின. குவளை பூக்களில் உள்ள தேனை குடித்த மயக்கத்தில் வண்டுகள் மயங்கி கண் தொய்ந்தன. வயல்களின் அடியில் தங்கியிருக்கும் நீரில் வாழும் கயல் மீன்கள் நெற்பயிரிடையே தாவி குதிக்கின்றன. இவையெல்லாம் முல்லை நிலத்தின் அன்றாட நிகழ்வுகளே. இவற்றை திருப்பாசுரம் மூலம் கவிஞர் அழகாக முல்லை நிலத்தை வர்ணிக்கிறார். முல்லை நிலம் வயலும் வயல் சார்ந்த இடம். அங்கு இருக்கும் ஆயர்பாடியின் பசுக்கள் தரும் பாலால் பால் குடங்கள் நிறைகின்றன. இவ்வாறு ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி மார்கழி நீராடி இறை பாசுரங்கள் பாடுவதால் திவ்ய பாசுரங்கள் பாடுவதால் மாதம் 3 முறை மழை பெய்து நாடு செழிக்கும், நீர்வளம் பெருகும், நெல்வளம் சிறக்கும், பால்வளம் பல்கி பெருகும், உயிர்கள் நலமுடன் வாழும்.